பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு சாதாரண இளைஞன் அவருடைய திரைக்கதையால இந்த சினிமாவையே மாற்றி இருக்காரு. திரைக்கதை மன்னன், திரைக்கதை ஜித்தன், அடுத்த வீட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு இந்த பேருக்கெல்லாமே சொந்தமானவர் கே பாக்யராஜ் அவர்கள். நடிகர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர்னு சொல்லிட்டு எல்லா துறைகளிலுமே இருந்திருக்காரு. தமிழ் சினிமாவுடைய சாதாரண மனுஷனை கூட ஹீரோவாக மாற்ற முடியும்னா அது கே பாக்யராஜ் அவர்களால் மட்டும்தான் முடியும். அவருடைய லைஃப் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, பாரதி ராஜாவினுடைய உதவியாளராக இருந்து திரைத்துறையில எப்படி இவ்வளவு வெற்றியை பெற்றாரு, அவருடைய வெற்றிகள், குடும்ப வாழ்க்கை, அவர் பெற்ற விருதுகள், பாக்கிய பத்திரிகையில இருந்து பாக்யராஜ் அவர்களுடைய ஃபுல் லைஃப் ஜர்னிய இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். 1953ல ஜனவரி 7ஆம் தேதி, அப்போதைக்கு இருந்தது கோவை மாவட்டம் சொல்லுவாங்க, இப்போ திருப்பூர் மாவட்டமா மாறி இருக்கு. அந்த இடத்துல வெள்ளக்கோவில்ன்ற இடத்துல பாக்யராஜ் அவர்கள் பிறந்திருந்தாரு. கிருஷ்ணசாமி நாயுடுக்கும் அமராவதி அம்மாவுக்கும் மகனாக இவர் பிறந்திருந்தாரு. அவருடைய சின்ன வயசுல இருந்தே இந்த நாடகம் நடிப்பது, கதை எழுதுவதுன்னு சொல்லிட்டு இதுல எல்லாமே அவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆனது இருந்திருக்கு. அவருடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப்ல அவர் பல நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்திருக்காரு. கே பாக்யராஜ் அவர்களுக்கு திரைத்துறையில சாதிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவானது இருந்துச்சு. அவருடைய பயணத்தை அவர் சென்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அவர் சென்னைக்கு பிகினிங்ல வரப்போ அவருக்கான ஆதரவானது இல்ல, அவர்கிட்ட அந்த அளவுக்கான பணமும் இல்ல. பல தயாரிப்பாளர்கள் கிட்ட அவர் வாய்ப்பையும் கேட்டிருந்தாரு, அந்த வாய்ப்பும் கிடைக்கல. சோ ஸ்டார்டிங்ல அவர் ரொம்பவே ஸ்ட்ரகிளையும் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த ஒரு போராட்டம் தான் இப்போ கே பாக்யராஜ்ன்ற ஒரு திரைக்கதை ஆசிரியரை நமக்கு கொடுத்திருக்கு. பாக்யராஜுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒருத்தர் தான் பாரதி ராஜா அவர்கள். 1977ல வெளியான 16 வயதினிலே இந்த ஒரு படத்துல பாரதி ராஜா அவர்கள் கூட உதவி இயக்குனராக பாக்யராஜ் அவர்கள் அவருடைய திரை பயணத்தை தொடங்கி இருந்தாரு. அதுக்கப்புறம் கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள் சொல்லிட்டு பாரதி ராஜா கூட இணைஞ்சு இவர் பணியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இந்த சிகப்பு ரோஜான்ற படத்துல அவர் வசனத்தையும் எழுதியிருந்தாரு. ஒரு சில சிறிய கதாபாத்திரங்களுமே அவர் நடிச்சிருந்தாரு. ஒரு டைம் பாக்யராஜ் அவர்கள் பாரதிராஜா அவர்களை பார்த்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இயக்குனரான பாரதிராஜா அவர்கள் சீரியஸா இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே திரையில அமைப்பாரு. ஆனா பாக்யராஜ் அவர்கள் அதையே வந்து ஒரு நகைச்சுவையாக எளிமையான முறையில கொடுப்பாரு. பாக்யராஜ் அவருடைய இந்த ஒரு தாட் தான் அவருடைய வெற்றிக்குமே காரணமா இருந்திருக்கு. பாக்யராஜ கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினதும் பாரதிராஜா அவர்கள் தான். 1979ல புதிய வார்ப்புகள் ஒரு படத்துல பாரதிராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தி இருந்தாரு. இவர் எப்படி ஹீரோவாக முடியும் சொல்லிட்டு பலருக்குமே டவுட் ஆனது இருந்துச்சு. ஆனா பாரதிராஜா அவர்கள் நம்பினது இந்த ஒரு கதையில இப்படிதான் ஆசிரியர் இருப்பாருன்றத நம்பி இருந்தாரு. அதே போல அந்த ஒரு படமும் சரியாக அமைஞ்சிச்சு. அதே 1979ல சுவர் இல்லாத சித்திரங்கள்ன்ற ஒரு படத்துல இயக்குனராக அறிமுகமாகிறாரு பாக்யராஜ் அவர்கள். ஆனா இதுக்கு முன்னாடியே கன்னி பருவத்திலேன்ற ஒரு திரைப்படத்துல வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. பாக்யராஜ் அவர்கள் இயக்குனராக அறிமுகமான முதல் படமே மக்களிடத்துல ஒரு கவனத்தை ஈர்த்துச்சு. அதற்கு பிறகு பாக்யராஜ் அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றியானது தான் வந்துட்டு இருந்துச்சு. பாக்யராஜ் அவர்கள் தொடர்ந்து சூப்பர் ஹிட்டான திரைப்படங்கள் எல்லாமே கொடுத்திருந்தாரு. ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, ராசுக்குட்டி, அவசர போலீஸ் 100, பாரிஜாதம் சொல்லிட்டு பல வெற்றி படங்களையுமே அவர் கொடுத்திருந்தாரு. 1980ஸ்கள்ல வெற்றி பெற்ற இயக்குனர்கள்ல இவர் முன்னிலையில இருந்தாரு. பாக்யராஜ் அவர்களை ஏன் திரைக்கதை மன்னன் சொல்லிட்டு எல்லாரும் அழைக்கிறாங்க. அந்த காலத்துல நிறையவே ஆக்ஷன் படங்கள் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஆனா பாக்யராஜ் அவர்கள் சூஸ் பண்ண பார்ட் குடும்பம், காதல், நகைச்சுவை, சென்டிமெண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி எதிர்பாராத திருப்பங்கள், கிளைமேக்ஸ் சொல்லிட்டு அவர் வச்சிருந்தாரு. ஒரு சாதாரண மனுஷனை கூட கதாநாயகனாக மாற்றினாரு. இதனால இவருக்கு திரைக்கதை மன்னன், திரைக்கதை ஜித்தன் சொல்லிட்டு பல பெயர்களும் வந்துச்சு. பாக்யராஜ் அவர்கள் ஸ்கிரீன் பிளேக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபார்முலாக்களையும் வச்சிருந்தாரு. மோஸ்ட் அவருடைய படங்கள்ல எளிமையான ஒரு கதாநாயகன் இருப்பாரு. ஆனா அந்த பிலிம்ல புத்திசாலித்தனமான வசனங்கள் இருக்கும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. குடும்பத்திற்கான சென்டிமெண்ட் ஆனது அதுல இருக்கும். ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ஒரு திருப்பம் இருக்கும். விதவிதமான கிளைமேக்ஸ்களும் இருக்கும். அண்ட் இவர் பிலிம்ல வித்தியாசமான கிளைமேக்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னுமே திரைப்பட பள்ளிகள்ல இவரை எக்ஸாம்பிளாக வச்சு
வச்சும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பாக்யராஜ் அவர்களை பத்தி பலருக்கும் தெரியாத ஒரு தகவல், இவர் இயக்குனர் ஆவதற்கு முன்னாடியே வில்லனாக நடிச்சிருந்தாரு அண்ட் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தும் கொடுத்திருக்காரு. இது நம்ம ஆளு திரைப்படத்துல இசையமைப்பாளராகவும் அறிமுகமானாரு. எம்ஜிஆர் அவர்கள் 1977ல முதலமைச்சரா ஆனாரு. 1979ல இந்த ஒரு பிலிம் ஆனது எடுக்கப்படல அண்ட் அதுக்கப்புறம் அண்ணாணி என் தெய்வம் இந்த ஒரு பிலிமை பேஸ் பண்ணி அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் எல்லாம் பயன்படுத்தி பாக்யராஜ் அவர்கள் அந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதினாரு. அந்த ஒரு பிலிம் தான் அவசர போலீஸ் 100. இந்த ஒரு பிலிம் ஆனது அவருடைய திரைக்கதை திறமைக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். பாக்யராஜ் அவருடைய சாதனைகள் வெறும் திரைப்படங்கள்ல மட்டும் முடியல, பல விருதுகளையுமே இவர் வாங்கியிருக்காரு. தமிழக அரசினுடைய வசனகர்த்தா விருது, சிறந்த திரைக்கதைக்கான விருது, சிறந்த நடிகருக்கான விருது, பிலிம்பேர் சவுத் விருதுகள், சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள், வாழ்நாள் சாதனை விருதுகள் சொல்லிட்டு பல விருதுகளால இவரை அங்கீகரிச்சிருக்காங்க. பாக்யராஜ் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, இவர் முதல்ல பிரவீனான்றவங்கள தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாரு. ஆனா 1983ல அவங்களுக்கு மஞ்ச காமலையானது வருது, அதுல அவங்க இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் 1984ல பூர்ணிமா ஜெயராம இவர் மேரேஜ் பண்றாரு. இவங்களுக்கு சரண்யா அண்ட் சாந்தனு சொல்லிட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க. சரண்யா பாரிஜாதம்ன்ற படத்துல அறிமுகம் ஆயிருந்தாங்க. சாந்தனு அவர்களுமே சக்கரக்கட்டின்ற படத்துல அறிமுகம் ஆயிருந்தாரு. அவர் இப்போ நடிகராகவும் இருக்காரு. பாக்யராஜ் அவர்கள் திரைப்படத்துல மட்டும் இல்லாம எழுத்துலகத்திலுமே அவர் சாதனை படைச்சிருந்தாரு. பாக்கியம் வார இதழ தொடங்கி அதுல பல ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றி இருந்தாரு. அதுல குறிப்பா அவருடைய கேள்வி பதில் பகுதியானது ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு. அந்த பத்திரிகையில அவர் பல புதிய எழுத்தாளர்களையுமே அறிமுகப்படுத்தி இருந்தாரு. அவர் எழுதின முக்கிய புத்தகங்களான வாங்க சினிமாவை பற்றி பேசலாம், நீங்க நினைச்சா சாதிக்கலாம், உங்க பாக்யராஜின் கேள்வி பதில், இதெல்லாமே அதுல இருந்துச்சு. தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லாம இந்தி சினிமாவிலுமே இவர் இறங்கி இருந்தாரு. தமிழ்ல வெற்றி பெற்ற பல கதைகளை இந்தியிலுமே இயக்கி இருந்தாரு. அமிதாப் பச்சன் நடிச்ச ஆக்ரி ராஷ்டிரன்ற ஒரு படம் பாரதிராஜ் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவருடைய பல கதைகள் தெலுங்கு, கன்னடம், ஓரியா, ஹிந்தின்னு சொல்லிட்டு ரீமேக்கும் பண்ணியிருந்தாரு. பார்த்திபன், பாண்டியராஜன் இவங்க எல்லாருமே பாக்யராஜ் கிட்ட உதவி இயக்குனராகவும் பணிபுரிஞ்சிருந்தாங்க. அவங்க லைஃப்ல அதுக்கப்புறம் பெரிய சாதனைகளும் படைச்சிருந்தாங்க. பாக்யராஜ் அவர்கள் பல இளம் இயக்குனர்களுக்குமே வழிகாட்டியாகவும் இருந்திருக்காரு. இயக்குனராக மட்டும் இல்லாம அடுத்தபடியாக அவர் நடிகராகவும் இருந்தாரு. உனக்கும் எனக்கும், உத்தமபுத்திரன், பாலிய சுடான்னு சொல்லிட்டு இந்த பிலிம் எல்லாமே நடிச்சிருந்தாரு. அதுலயும் உத்தமபுத்திரன்ல வந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகாகவே அவர் நடிச்சிருப்பாரு. குறிப்பா கவுண்டமணியின் பேர் வர்றதுக்கு பாக்யராஜ் அவர்கள் தான் காரணமாக இருந்திருக்காரு. சுப்பிரமணியன்றது தான் கவுண்டமணி அவர்களுடைய பேராக இருந்துச்சு. இவர் நடிக்கும் பொழுது பல கவுண்டர்கள் எல்லாமே கொடுப்பாரு. அதனால இவரை கவுண்டர் மணின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது கவுண்டமணி அவர்களுக்கு பாக்யராஜ் அவர்கள் 16 வயது நிலை படத்துல வாய்ப்பையும் கொடுத்திருந்தாரு. அப்போ தெரியாம அவரு கவுண்டர் மணின்னு குறிப்பிடறதுக்கு பதில் கவுண்டமணின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாரு. அதுவே பின்னால கவுண்டமணின்ற ஒரு பேராகவும் மாறிச்சு. அவருடைய லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாவும் ஆனாரு. இவர் மட்டும் இல்லாம நடிகை ஊர்வசி சினிமாக்கு வருவதற்குமே பாக்யராஜ் அவர்கள் தான் காரணமாக இருந்திருக்காரு. நடிகை ஊர்வசிய 13 வயசுலயே சினிமாவுக்கு இவர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவர் இயக்குன முந்தானை முடிச்சுன்ற பிலிம்ல பரிமளான்ற ஒரு கேரக்டர்ல ஊர்வசி ரொம்ப அழகாகவே நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு பிலிம் மிகப்பெரிய ஒரு ஹிட்ட கொடுத்திருந்துச்சு. அந்த டைம்லயே 25 வாரங்களுக்கு மேல ஓடி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 கோடி கிட்ட வர வசூல பெற்றிருந்துச்சு. அதே மாதிரி ஊர்வசியுடைய சகோதரியான கல்பனாவையுமே இவர் பிலிம்ல அறிமுகப்படுத்தி இருந்தாரு. 1985ல கல்பனா சின்ன வீடுன்ற பிலிம்ல அறிமுகமாயிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம பாமா, ருக்மணின்னு சொல்லிட்டு பல பேரையுமே இவர் அறிமுகப்படுத்தி இருக்காரு. ஒரு ஹீரோனா ரொம்ப ஒரு அழகான ஒரு கட்டுக்கோப்பான உடல்ல தான் இருக்கணும். இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி ஒரு சாமானியமான இருக்கக்கூடிய மக்களை கூட ஹீரோவாக காட்டியிருந்தாரு பாக்யராஜ் அவர்கள். 2026 ஜூன் மாதம் 27ஆம் தேதி உடல்நல குறைவால மாரடைப்பால பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. ரீசெண்டா தான் பாரதிராஜா அவர்கள் உடல்நல குறைவால உயிரிழந்திருந்தாரு. அவரை தொடர்ந்து அவருடைய மாணவரான பாக்யராஜ் அவர்கள் இப்போ மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு. அவருடைய வயது இப்போ 73. தமிழ் திரையுலகில மிகப்பெரிய இழப்பாக பாக்யராஜ் அவர்களுடைய மறைவானது இருக்கு. நடிகை சுபாஷினி அவர்கள் எப்பவுமே சிரிச்சு கொண்டுட்டே இருப்பாரு. இப்போ சிரித்து கொண்டபடியே அவர் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் வாழ்க்கையினுடைய ஒரு துக்கமான நாள்னு சொல்லியிருந்தாரு. பல அரசியல் தலைவர்களுமே அவருக்கான இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.
தமிழ்நாடு அரசு சார்பாக பாக்கியராஜ் அவர்களுக்கு அரசு மரியாதையோட இறுதி ஊர்வலமானது நடக்க இருக்கு. சிஎம் விஜய் அவர்களுமே நேர்ல சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சிருந்தாரு. பாக்கியராஜ் அவர்கள் ஒரு நடிகர் மட்டும் இல்ல, ஒரு இயக்குனர் மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவுல குடும்ப கதைகளை மக்களிடம் கொண்டு சென்றிருக்காரு. சாதாரண மனுஷனையுமே ஹீரோவாக மாற்றியிருக்காரு. திரைக்கதையில எழுதக்கூடிய முறையே இவர் மாற்றி அமைச்சிருக்காரு. அவருடைய திரைப்படங்கள் இன்னுமே பல மாணவர்களால படிக்கப்பட்டு தான் இருக்கு. ஒரு தலைமுறைக்கே திரைக்கதை எழுத கற்றுக் கொடுத்திருக்காரு பாக்கியராஜ் அவர்கள். அவர் உருவாக்கின கதைகள், வசனங்கள், திரைப்படங்கள் இது எல்லாமே தமிழ் சினிமா இருக்கிற வரைக்குமே தொடர்ந்து வாழும். அண்ட் இப்படிப்பட்ட லெஜெண்ட் பாக்கியராஜ் அவர்கள் என்னைக்குமே தமிழ் சினிமாவில வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. அவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களையுமே தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு பாக்கியராஜ் அவர்களுடைய திரைப்படங்கள்ல எந்த பிலிமானது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.